ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீக்கெண்ட் சண்டேனாலே நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அசைவ விருந்து தான். இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு தரமான சீ ஃபுட் தான் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரசாரமான நண்டு கிரேவி, கமகமக்கும் மீன் குழம்பு, அப்புறம் மொறுமொறுன்னு மீன் வறுவல். இதெல்லாம் கேட்கும்போதே நாக்கு ஊறுதுல. ஆனா, இன்னைக்கு நம்ம சமையல்ல ஒரு சின்ன ஸ்பெஷல் இருக்கு. அது என்ன ஸ்பெஷல்னா, ரீசென்ட்டா நம்ம வீட்ல ஒரு புது மண் அடுப்பு வாங்குனோம்ல. இனிமே ஒவ்வொரு வீக்கெண்டும் இந்த மண் அடுப்பில் தான் விறகு வச்சு தான் சமையலுன்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். கேஸ் அடுப்பில் என்ன தான் சமைச்சாலும் இந்த மண் அடுப்பில் மண் பானையை வச்சு சமைச்சு சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ருசி தாங்க. அந்த விறகு வாசனையோட சாப்பாடு ரெடி பண்ணுறப்போ வீடே பார்த்தீங்கன்னா மணக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த சண்டே ஸ்பெஷலுக்காக காலையிலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அங்கே மீன் கடையில் நண்டு பார்த்ததும் செம்ம டெம்ட் ஆயிடுச்சு. நல்லா பெரிய பெரிய நண்டாக துடிதுடிப்பாக இருந்துச்சு. விலை என்னன்னு கேட்டால் கிலோ பார்த்தீங்கன்னா 400 சொன்னாங்க. நம்ம தான் பேரம் பேசுறதுல கில்லாடியாச்சு. அப்படியே கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொஞ்சம் குறைக்க சொன்னோம். கடைசியாக பேரம் பேசி 1 கிலோ 350 சூப்பராக வாங்கிட்டோம். நண்டு மட்டும் போதுமா? அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தா வாழை மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி அதையும் வாங்கலான்ட்டு 1 கிலோ வாழை மீன் 250 இங்கே வாங்கினேன். பொதுவாக நிறைய பேருக்கு வாழை மீன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா முள் ரொம்ப இருக்காது. நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். அதனால் குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் வறுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் புது மண்ணடுப்பில் வச்சு நண்டு கிரேவி, மீன் குழம்பு எல்லாம் பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டவ்வில் மட்டும் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் பண்ண போகிறோம். ஏன்னா இதுலேயுமே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு டைம் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சாதம், அப்புறம் மீன் குழம்பு, நண்டு கிரேவி இது 3 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மண்ணடுப்பில் பண்ணோம். இந்த மண்ணடுப்பு சமையல் வாசனையே இன்றைக்கி நமக்கு ஒரு பிடிக்கும் வைக்கும் போல். சரி மக்களே, இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன வீக்கெண்ட் ஸ்பெஷல்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி மண்ணடுப்பில் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? அந்த ருசி பிடிக்குமான்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சண்டே சமையல் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.